இன்றைய நாள் ஜூலை 10ஆம் தேதி 2024 புதன்கிழமை குரோதி வருடம் ஆணி மாதம் 26ஆம் திருநாள். மக நட்சத்திரம், சிம்ம ராசி, சதுர்த்தி திதி. மக நட்சத்திரம்ங்கிறது கேது உடைய நட்சத்திரம். எந்த விதமான தோஷங்கள், அதாவது பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாமே போய் ஒரு கிரகத்தின் மேலே டெபாசிட் ஆகும். அந்த கிரகம் ஒருவேளை மக நட்சத்திரத்து மேலே இருந்ததுன்னா அந்த கிரகத்தின் மூலியமாக தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது சொல்ல முடியும். அப்படி இருக்கும் பொழுது சதுர்த்தி திதி இன்றைய நாளாக இருக்கிறதுனால விநாயகருக்கு சூரத்தேங்காய் உடைத்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு கிரகத்தின் மூலியமாக பூர்வ ஜென்மத்துடைய கர்மாக்கள் இருக்கிறதோ அது இன்றைய நாளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மகர ராசி அல்லது மகர லக்னம், உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளத்துண்டு இருந்துன்னா அதுக்கு எடுத்து வாயில் போட்டு போங்க. ஆட்டோமேட்டிக்காக சந்திர பலம் வரும். அதனால் மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், சஞ்சலங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இனிமையான விஷயங்கள், இனிமையான செய்திகள் மட்டுமே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தாம்பத்திய சுகம் பிரச்சனைகளாக இருந்துகிட்ருக்கும். ஃபேமிலிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. எதை கேட்டாலும் பிரச்சனை தான். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்றைய நாள் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். குழந்தைகள் மேலே அதிக மாதிரியான ஒரு அக்கறை காட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. விநாயக பெருவான மனசார வணங்குங்க, நன்னா இருப்பீங்க. ராசியா நிறம் வெள்ளை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்தில் ரொம்ப முக்கியமாக கேத்து இருக்கும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாளுக்கான சூக்ஷ்ம பரிகாரம். வீட்டில் கட்டில் படுத்து தூங்காமல் கீழே படுத்து தூங்குனீங்கன்னா பலவிதமான சங்கடங்கள் நிவர்த்தி ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். ரிஷபம் அப்படின்னு சொன்னாவே சுக போகங்களுக்கு அடிமையான ராசி லக்னம். அவங்களால ஒரு செகண்டு கூட அந்த வேர்வையை தாங்க முடியாது. சில்லுன்னு இருக்கணும், எப்போவுமே ஏசியில் இருக்கணும், வீடே குழுகுலுன்னு இருக்கணும், நல்ல மெத்தை இருக்கணும், நல்ல சோஃபா இருக்கணும், பளபளன்னு இருக்கணும். இதெல்லாம் ரிஷபராசியோட இயல்பான குணம். பார்க்கறதுக்கு எம்ஜிஆர் மாதிரி தகதகான்னு இருப்பாங்க. ஆனால் இன்றைய நாள் கேத்து உடைய நட்சத்திரமாக இருக்குன்னா 4ஆம் இடம்னா கட்டல்னு சொல்லுவோம், வீடுன்னு சொல்லுவோம். அந்த சுகத்தை தியாகம் செய்யும் பொழுது ரொம்ப நாளாக நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய பொன்னான நாள். ட்ரை திஸ், லக் வில் டெஃபினெட்லி ஃபேவர் யூ. அனந்த சேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அறிவு கூர்மை மிக அதிகமாக இருக்கக்கூடிய ராசிகளில் மிதுனம் ஒன்று. பேச்சு திறமை, வர்ண ஜாலம் காட்டக்கூடிய ராசிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம். எல்லாத்துக்கும் டபுள் பிளான் வச்சுருப்பாங்க. 2 தோட்டாக்கள் ரெடியாக வச்சுருப்பாங்க. இது சுடலினா இது, இது சுடலினா இது அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. 3ஆம் இடத்துல கேத்து ஓடும் பொழுது மற்றவங்க பிரச்சனை எல்லாமே உட்காந்து கேட்குற மாதிரி இன்றைய நாள் நிலைமை வரும். குறை தீர்க்கும் முகாம் அப்படின்னு உங்கள் வீட்டில் நீங்களும் நடத்துவீங்க. அந்தளவுக்கு மற்றவங்களுடைய பிரச்சனை எல்லாமே கேட்டு தெரிஞ்சுப்பீங்க, அதற்கான தீர்வு கொடுப்பீங்க. பேசிக்கலாக யாருக்கிட்டையும் யாருமே சொல்லாத ரகசியங்கள் மிதுன ராசி அல்லது லக்னத்தில் பெறக்கூடிய நபர்களை பார்த்தோன்னா உளரணும் அப்படின்னு தோணும் மற்றவாளுக்கு. இதெல்லாம் நடக்கும் இன்றைய நாள். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு வேணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு கொடுக்கல் வாங்கல சக்ஸஸ், மனசில் இருக்கக்கூடிய வேதனைகள் தீரக்கூடிய அற்புதமான நாள். உச்சிஷ்ட மகா கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது ஒரு மூச்சுக்கு 300 பேச்சுன்னு சொல்லுவோம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மைண்ட் ஆசோலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்பவுமே மற்றவங்களுக்கு உதவணும், நல்லா பார்த்துக்கணும்னு தோணும். அதே சமயத்தில் அவங்க சொல்கிற பேச்சு எல்லாரும் கேட்கணுங்கிற ஒரு கட்டமைப்பு, ஒரு பிம்பத்தை உருவாக்குவீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு லாஜிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம், அது அதிகரிக்கக்கூடிய நாள். பகுத்தறிவுன்னு சொல்லுவோம். எது கரெக்டு எது தப்பு அதெல்லாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேருடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் நடந்திருக்கும். அதை லேசாக அப்படியே தூவி விடுவீங்க. யார் பிரச்சனை கொடுத்தாங்களோ அந்த பிரச்சனை கொடுத்த மனுஷன் இன்றைய நாள் பார்ப்பீங்க, லைஸாக தூவி விட்டோன்னே அவர் சிட்டா பறந்துடுவார். அவ்வளோதான். எந்த எதிரியாக இருந்தாலும் சரி உங்கள் வார்த்தைகளுக்காக பயப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்மத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள், சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நாள். ஏன்னா கேத்துங்கும் பொழுது பர்ஃபெக்டாக தெளிவு. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஊசியோடைய நுனை எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குமோ அந்த அளவுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனம் இருக்கும். யார் எது சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்க, இந்த விஷயத்துக்குள்ளே இந்த வார்த்தைக்குள்ளே என்ன புதஞ்சிருக்கு, உள்ளே இருக்கிற அர்த்தத்தை தோண்டி எடுக்கக்கூடிய மறைந்த ரகசியங்களை கண்டுபிடிக்கக்கூடிய பிராப்தம் இன்றைய நாள் உங்களுக்கு மட்டும் ஏற்படும்.
சிம்மம் தே டூ வெரி வெல். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சர்வசாதாரணம். அரசியலில் பக்கா பிளான் போட்டு எதுவுமே முடிக்க முடியலனா சிம்மத்தை போய் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நடத்தணும். இன்றைய நாள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்கப்படுது. பலவிதமான சங்கடங்கள்லேருந்து நீங்கள் நிவர்த்தி ஆவீங்க. நிறைய பேருக்கு உங்களுடைய அறிவுரைகள்லாம் தேவைப்படுகிறது. நிறைய பேருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அற்புதமான நாள்னு சொல்லலாம். காமாட்சி அம்மனை வழிபாடு பண்ணுங்கள், நன்னா இருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு குங்கும நிறத்தை யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருப்பீங்க. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாமே இருக்கும், ஆனால் எதுவும் இல்லாத மாதிரி ஃபீலிங். ஒரு விரக்தி மனப்பான்மை. 12ஆம் இடத்துல கேத்துவோடைய நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிக்காருன்னா திடீர்னு கால் பாதத்தில் வலி வரும். வீட்டில் மூத்தவங்களாங்கன்னா அவங்களுடைய ஹெல்த்தில் பிரச்சனை, இல்லைன்னா சாப்பிடவே பிடிக்காது, ஏன்னு தெரியாது. கேட்டால் வயிறு சங்கடம்னு சொல்லுவீங்க, ஆனால் ஒன்றும் இருக்காது. மனசு இங்கே சரியில்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக வயிறு பிரச்சனை கொடுக்கும். ரெண்டுமே இன்டர் கனெக்டட் தியரி. ஏன்னா 3ங்கிறது மனசு, 7ங்கிறது வயிறு. அப்போ அதில் சரிமான கோளாறுகள் வந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக மூளை பிறண்டுறோம், சரியாகாது. அப்போ முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் வெந்நீர் சாப்பிடுவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குடுக்கல் வாங்கலில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள். யாரையும் நம்பி பணம் கொடுக்கறது, எக்ஸ்ட்ரா வட்டிக்கு கடன் வாங்கிறது, ஒரு ப்ரெஷரில் யாரோ மிரட்டுதல் மூலியமாக நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறது, நெவர் டூ சச் திங்ஸ். இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ அட் ஆல். உங்களை எந்த விதத்துலையுமே உங்களுக்கு நல்லது பண்ணாது, அது தீங்கு தான் விளைவிக்கும். சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எது இருந்தாலும் சரி உங்களால் ஈஸியாக எடுத்து ஜெயிக்க முடியும். வேறு மொழி பேசக்கூடிய ஒரு பெண், ஆள் பார்க்குற கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க, ஆனால் அறிவு பயங்கரமான அறிவு. அந்த மாதிரி நபர்களுடைய தொடர்பு கிடைக்கும். அவர்களுடைய அறிவுரைகள் உங்களுக்கு பயங்கரமான ஹெல்ப்பு, வாழ்வியல்லே ஒரு பரிகாரமாக மாறும். உங்கள் வாழ்க்கையே அப்படியே மாறுற மாதிரி ஒரு தருணம் இன்றைய நாள் நடக்கும். அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நண்பர்களுடைய தொடர்பு ஏற்படும். எதிரிகள் உங்கள் வசமாகக்கூடிய அற்புதமான நாள். தேவையான பண வரவுகள் வந்தாலுமே எந்த செலவு எதுக்காக பண்ணணும்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துன்னு இருக்கும். அதனால் உங்கள் மூத்தவங்களை கேட்டு எந்த விஷயத்தையும் இன்றைய நாள் பண்ணும் பொழுது நல்ல ஞானம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள், நன்னா இருப்பீங்க. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு தொழிலில் சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் ஏற்படும். யார்கிட்டயார் செக்கு வாங்கணும்னா இன்றைய நாள் கொஞ்சம் லேட்டாக செக்கு கிடைக்கும். யார்கிட்டயாரும் ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு போய் பேசணும்னா அவங்க இருப்பாங்க, ஆனால் வெயிட்டிங் பீரியடில் ரொம்ப நேரம் உட்கார வச்சதுக்கப்புறம் முடிகிற மாதிரி இருக்கும். அதனால் எதையுமே எங்கேயுமே எதுக்கு போகிறோம், ஏன் போகிறோம், யாரை பார்க்குறோம், டோன்ட் லெட் எனி டீட்டெயில்ஸ் அவுட். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்னால் நீங்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில், வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், மாமியார் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த விதமான விஷயமே வெளியே சொல்லாமல் இருக்கணும். கீப் இட் ஆஸ் சீக்ரெட் ஆஸ் பாசிபிள். எந்த அளவுக்கு நீங்கள் ரகசியமாக இருக்கிறீர்களோ, அந்த வேலையை செய்கிறீர்களோ, அது கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிரவுன் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த முடிவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆல்ரெடி டிசைட் பண்ண முடிவுகள். ஒரு நாள் முன்னாடியோ ஒரு 3 நாள் முன்னாடியோ உங்களுக்கு கனவுகளாக வந்திருக்கும். அந்த கனவுகளில் வரக்கூடிய விஷயங்கள் தான் நிஜ ரூபமாக இன்றைய நாள் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் சரியாயிடும். நிறைய பேருக்கு சாப்பிடக்கூடிய உணவு சரியாக செரிமானம் ஆகாமல் இருக்கும், அதெல்லாம் இன்றைய நாள் சரியாயிடும். அப்பா கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி ஆகும். பயணங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் க்ளோஸ். ஸோ பேசிக்கலி இன்றைய நாள் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்கிறது தான் உண்மை. விநாயகரை மனசார வணங்குங்க, அற்புதமாக இருப்பீங்க. ராசியா நிறம் காஷாய நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை 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 இல்லைன்னா உங்களால் பைத்தியம் பிடிச்சிரும். மகரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் கூட அவங்களால அமைதியாக உட்காரவே முடியாது. உங்கள் மைண்டு எப்போவுமே வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணும்னு தூண்டுதல் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி உட்காந்தோன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக உட்கார்ற மாதிரி எப்போவுமே ஒரு பயம் உங்ககிட்ட இருந்துகிட்ருக்கும். அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு அவசியம் இல்லாமல் எந்த வேலைக்கும் போகாமல் இருக்கிறது நல்லது. முன்னாடி கொடுத்த பில்டப்பில் எதுக்குன்னா இன்றைய நாள் நீங்கள் எந்த வேலையும் இறங்கி பண்ணக்கூடாது. கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கணும். மற்றவங்களுடைய விஷயத்தில் நோண்டுறது, இல்லைன்னா தேவையில்லாத மனசை பாழாக்கிக்கிறது, தேவையில்லாத விஷயத்தை பற்றி ரொம்ப ஓவர் திங்கிங். கேத்துன்னா ஓவர் திங்கிங், ரொம்ப ஓவராக இமேஜின் பண்ணிக்கிறது. ஓ இப்படிலாம் இருக்கும் அப்படிலாம் இருக்கும், அதாவது சின்ன விஷயமா இருக்கும், அது பெரிய ஒரு ஆடம்பரமான பங்களா மாதிரி இமேஜின் பண்ணுவீங்க. அதெல்லாம் அப்படி கிடையாது. அது சாதாரண குடிசையாக இருக்கும். குடிசை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை நீங்கள் பங்களா மாதிரி இமேஜின் பண்ணால் என்ன அர்த்தம்? ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் உச்சிஷ்ட மகா கணபதியே நமஹா அப்படிங்கக்கூடிய அந்த சோஸ்திரத்தை மனசார நீங்கள் தபனம் பண்ணணும்.
மனனம் பண்ணணும். அப்புறம் பிரம்மாண்டமான ஏற்றம் கொடுக்கும். தேவையில்லாத தடைகள், தேவையில்லாத கன்ஃபியூஷன்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய சூப்பர் நாளாக மாறும். தைரியமாக இருக்கணும். ராசியா நிறம் வயலட் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நிறைய பேருக்கு கல்யாண பிராப்தம் ஏற்படும். கல்யாணம் ஆகாத நபர்களுக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல பொண்ணு நல்ல பையன் கிடைப்பான். ஃபேமிலிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பிரிந்து இருக்கக்கூடிய தம்பதியினர் ஒரு அட்வொகேட் மூலியமாக ஒரு லாயர் மூலியமாக இன்றைய நாள் நீங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். யாரெல்லாம் கலை உலகத்தில் இருக்கீங்களோ, மெயினாக அந்த செட்டு போடுறது, கலை நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய சபைகள் இருக்கிறது, எத்தனை பேருக்குமே இன்றைய நாள் நல்லது நடக்கும். பேசிக்கலாக இன்றைய நாள் யாரெல்லாம் பெண் குழந்தைகள் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அத்தனை பேருக்குமே பெண் குழந்தை பிராப்தமாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துன்னு இருப்பீங்க. அந்த ட்ரீட்மெண்ட்லாம் இன்றைய நாள் நல்லா உங்களுக்கு வேலை செய்யும். நல்ல வைத்தியம் கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள். நல்லா இருப்பீங்க, தைரியமாக இருங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு இன்றைய நாள் எல்லாமே பொன்னாக மாறும். எதுவாக இருந்தாலும் உங்களை கேட்காம எதுவுமே பண்ண மாட்டாங்க. எதுக்கு பண்ணுறீங்க, ஏன் பண்ணுறீங்கன்னு யாருக்கிட்டையும் போய் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கே அது தெரியும். எந்த உள்நோக்கத்தோடு மற்றவங்க பேசுகிறாங்க, மற்றவங்க பழகிறாங்கன்னு சொல்லி யாருமே உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படி ஒரு ஆழ் துணை கிணத்து கீழே என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோமோ அந்த மாதிரி மனசுக்குள்ள கூடிய விஷயத்தை கரெக்டாக கண்டுபிடிக்கக்கூடிய சைக்காலஜிஸ்ட் மாதிரி இன்றைய நாள் உங்களுடைய பிரவர்த்தனை இருக்கும். பொதுவாகவே எல்லாரும் பயப்படுவாங்க உங்கள்கிட்ட பேசுறதுக்கு. பர்ஃபெக்ஷன் பார்ப்பீங்க எல்லாத்துலேயுமே. இதுதான் கரெக்ட், இது தப்புன்னு அப்படியே பழிச்சுன்னு சொல்வீங்க. அது உங்களுக்கு லாஜிக்கல் சென்ஸை அதிகரிக்கும், பொருளாதாரத்தை அதிகரிக்கும். ஆனால் ஃபேமிலிக்குள்ளே ட்ரபிள்ஸ் உருவாக்கும். ஃபேமிலிங்கிறது அரவணைச்சிட்டு போகிறது, எல்லாரும் வேணும் அப்படின்னு சொல்லி அரவணைச்சிட்டு போகிறது. அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். உங்களுக்கு நல்ல நேர்மையான விஷயங்கள் நிறையா நடக்கும். நிறைய பேருக்கு இந்த ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட, இன்ஸ்டிடியூஷன் சம்மந்தப்பட்ட, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அற்புதமாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, யாரையும் இன்றைய நாள் குறை கூறாமல் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் வெள்ளை நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் ராசி லக்னம்னு சொன்னால் அது சிம்மம் தான், ரெண்டாவது தனுசு, மூன்றாவது மேஷம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நன்னா இருக்குது. அனைவருக்கும் இன்றைய நாள் நல்ல புத்திசாலித்தனத்தையும் வைராக்கியத்தையும் கடவுள் பிரசாதிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு கொண்பந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.